வந்து நம்ம தேங்காய் நிறைய இருந்துச்சுன்னா வீட்டில் நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த தேங்காய் நிறைய இருந்துச்சு கொடுத்தாங்க. அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டேன். இப்போ அதில் இருந்து கொஞ்சம் வந்து இதை நல்லா வறுத்துடணும். கொப்பரை தேங்காய் வர மாதிரி தண்ணிலாம் எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். நல்லா வறுத்தாச்சு. ஒரு செட்டு வந்து வறுத்து வச்சுட்டேன். இப்போ வெள்ளத்தில் வந்து செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். எல்லோரும் செய்கிறது தான். சில பேர் இந்த தோலெல்லாம் வந்து நீக்கிட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டேன். எதுக்காச்சும் உடம்புலாம் அதனால் எடுக்க முடியாது. பெரிய பீஸாக இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு போடுங்க. வெள்ளையாக இருக்கும். 2 செட்டு. இப்போ இந்த வெல்லமும் கூட ஏலக்காய் சேர்த்தோம்னா தேங்காய் பர்பி ரெடி. ஓகே டன். அதனால் சிறுந்தியை வச்சு பண்ணுறேன். அரைச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நல்லா உதிர் பாகமாக வறுத்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா பத்தையெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இப்போ அரைச்சிட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் வறுத்தீங்க இதையே வறுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. இது வந்து உதிர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு எடுத்துங்களேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ வாசனை தேவைப்படுதோ. இப்போ இது செம்மையாக இருக்குது. 2.5 கிலோ வெயிட்டு. எத்திக்ஸ்லலாம் இருக்குது. இது கிடைக்குது. ஃபேன் கிடைக்குது. இரும்பு கடாய். இது வந்து இரும்பு ஃப்ரை ஃபேன். சீக்கிரமாக ஆகிடுது பாருங்க. லைட்டாக அடி பிடிக்குது. அதனால் சிம்மில் வச்சிடணும். ஓகேங்களா. இதெல்லாம் வறுத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோ செஞ்சேன். 1/2 கிலோ வெல்லம் பாகு பண்ணிவிட்டு அதில் செஞ்சேன். சர்க்கரையில் கூட பண்ணுவோம். நான் வந்து வெள்ளைப்பாகு மண்டை வெல்லம் சொல்லுவோம் சென்னையில், அந்த வெல்லத்தில் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ.